Hello friends, இன்னைக்கு இந்த வீடியோல வந்து weight lossக்கு சில டிப்ஸ் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போலாம். நீங்க weight loss ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படினா ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டிய விஷயம் வந்து ஒரு weight machine கண்டிப்பா வாங்கி வச்சுக்கோங்க. நான் வந்து இந்த weight machine தான் ரொம்ப நாளா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்து இன்னொரு weight machine இருந்துச்சு. அதுவும் இருக்கு. அது ஒரு 8 years ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் வாங்கி. இப்போ வந்து ரீசெண்டா ஒரு 8 மாசம் பக்கத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு weight machine வாங்கி வச்சிருக்கிறேன். டாக்டர் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு weight machine. நீங்க இதுதான் வாங்கணும் அப்படின்லாம் கிடையாது. உங்களுக்கு எது ஓகேவோ அந்த மாதிரி நீங்க பார்த்து ஒரு weight machine கட்டாயமா வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு சின்ன டைரி மாதிரியோ இல்லை சின்ன நோட் மாதிரியோ ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதில் வந்து டே 1 அப்படின்னு நீங்கள் எந்த டேட்டில் வந்து உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னி வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அதை வந்து அந்த டே 1 அப்படின்னு நீங்கள் மார்க் பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் மார்னிங் எந்திரிச்சதுமே ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து வெயிட் செக் பண்ணுங்கள். வெயிட் செக் பண்ணி அந்த உங்களோட வெயிட்டை கண்டிப்பாக அந்த நோட்டில் வந்து நீங்கள் நோட் பண்ணி வைங்க. அதே மாதிரி நீங்கள் நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை வெயிட் செக் பண்ணி அதையுமே அந்த நோட்டில் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரெகுலராக தினமுமே வந்து வெயிட் செக் பண்ணுறது ரொம்ப நல்லது. இப்போ வந்து பசங்களை வந்து நம்ம ஸ்கூலுக்கு அனுப்பணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சீக்கிரம் எந்திரிச்சு தான் ஆகணும். 5:30 அந்த டைமில் எந்திரிச்சு தான் ஆகணும். ஸோ அந்த டைமில் எழுந்திரிச்சு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வெயிட் செக் பண்ணிடுங்க. வெயிட் செக் பண்ணி அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வார்ம் வாட்டரோ இல்லை ஜீரா வாட்டரோ இல்லை வெறும் தண்ணியோ முடிஞ்ச அளவுக்கு தண்ணி குடிச்சிடுங்க. ஒரு 100 ml தண்ணி ஆச்சு கண்டிப்பாக குடிங்க. காலையில் எழுந்திரிச்சதுமே இந்த டீ காஃபி குடிக்கிற பழக்கம்லாம் எம்டி ஸ்டொமக்கில் அந்த மாதிரி டீ காஃபி குடிக்கிறது நல்லதும் கிடையாது. ஸோ அது கண்டிப்பாக அதை அவாய்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிஞ்ச அளவுக்கு தினமுமே ஏதாச்சும் ஒரு சாலட் மாதிரி எடுக்க ட்ரை பண்ணுங்கள். சாலட் ரெசிபி நான் வந்து ஆல்ரெடி சேனலில் போட்டிருக்கிறேன். லிங்க் வந்து உங்களுக்கு மேலேயும் உங்களுக்கு நான் கொடுத்துருக்குறேன். டிஸ்கிரிப்ஷன்லேயும் உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்குறேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நாங்கள் வந்து என் பையன் கூட சேர்ந்து தான் சாப்பிடுவோம். 7 மணிக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிடுவோம். 6:40க்கு கரெக்டாக உட்காருவோம். அவன் கூடயே வந்து நாங்களும் சாப்பிட்டு முடிச்சிடுவோம். அந்த டீ காஃபி குடிக்கிற பழக்கம் உங்களுக்கு ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா அதையும் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு வந்து 1 இல்லைன்னா 2 டைம் அப்படின்னா ஓகே தான். அதுவும் வந்து 50 ml அளவில் இருக்கிற ஒரு டம்ளரில் வந்து குடிச்சு பழங்குங்க. ரொம்ப பெரிய டம்ளர்லாம் வேணாம். அதே மாதிரி கவு மில்க் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணுங்க. இந்த ஆவின் பாலை எடுத்துக்கிட்டால் கூட ஆவின் டிலைட் அப்படின்னு வரும். கவு மில்க் ஆவின் டிலைட் அப்படின்னு அதை யூஸ் பண்ணுங்கள். நாங்கள் வந்து யூஸ் பண்ணுறது ஹட்சன் கவு மில்க் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். நான் யூஸ் பண்ண பால்லையே வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னா அது ஹட்சன் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். பாலில் வந்து தண்ணி கலந்து குடிக்கிற பழக்கம் எங்களுக்கு கிடையாது. பால் காய்ச்சி பால் வந்து கொதிச்சதும் அப்படியே காஃபி போட்டு குடிச்சிடுவோம். நம்ம ஒரு நாளைக்கு 1 இல்லைன்னா 2 டைம் தான் நம்ம குடிக்க போகிறோம். ஸோ அப்படி குடிக்கிறத நமக்கு பிடிச்ச மாதிரி நல்லா குடிக்கிறதுல தப்பு கிடையாது. நான் வந்து அந்த மாதிரி தான் குடிச்சிட்ருக்கேன். நான் குடிக்கிற காஃபி கிளாஸ் இதுதான். இதுக்கு முன்னாடி வந்து நான் பெரிய கிளாஸில் தான் குடிச்சிட்டு இருந்தேன். உங்களுக்கு நான் ஆல்ரெடி பழைய வீடியோஸில் நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ அந்த மாதிரி இப்போ வந்து 50 ml அளவு இருக்கிற ஒரு கிளாஸில் தான் நான் இப்போ குடிச்சிட்ருக்கிறேன். நீங்களும் வந்து காஃபி குடிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் குடிக்கிற கிளாஸை வந்து பாதியாக கம்மி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரொம்ப சின்ன கிளாஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். பெரிய கிளாஸில் குடிக்கிறத விட்டுட்டு இந்த மாதிரி சின்ன கிளாஸ்க்கு மாறிடுங்க. அதே மாதிரி உங்கள் லன்ச் பிளேட் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த லன்ச் பிளேட்டை 4 போர்ஷனாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. 4 போர்ஷனாக வந்து கட் பண்ணி அதில் ஃபஸ்ட்டில் வந்து கொஞ்சோண்டு வந்து சாதம் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 இல்லைன்னா 3 சைட் டிஷ் வச்சுக்கிட்டு, அப்புறம் நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் இல்லை வெஜ்ஜு சாப்பிட்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீரை சேர்த்துக்கோங்க. இல்லை நான்வெஜ்ஜாக இருந்தால் 2 முட்டை இல்லைன்னா கிரில் சிக்கன். உங்களோட பிளேட்டில் வந்து ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாக எடுத்துக்கோங்க. சைட் டிஷ் வந்து நிறைய சாப்பிடுங்க. அதுவே வந்து உங்களுக்கு வயிறு ஃபுல்லான மாதிரி இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி ஒரு தண்ணி பாட்டில் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எழுதியிருக்கும் பாருங்கள், 7, 8, 9, 10, 11, 12. அதுக்கப்புறம் வந்து ஆஃப்டர்நூன் குடிக்கிறது, அப்புறம் ரீஃபில் அகெயின் அந்த மாதிரி. இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பாட்டில் வாங்கி வச்சுக்கோங்க. இதே பாட்டில் தான் வாங்கணும்னு சொல்லலை. இதில் வந்து எழுதியிருக்கு பாருங்கள்,
இந்த மாதிரி வந்து தண்ணி ஃபில் பண்ணி இந்த பாட்டிலில் 3 பாட்டில் தண்ணி குடிக்கணும் அப்படின்னா இதெல்லாம் ஒரு மோட்டிவேஷ்னலுக்காக எழுதியிருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி பாட்டில் வந்து கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. இதே மாதிரி கிடையாது, பாட்டில் ஏதாச்சும் ஒரு மோட்டிவேஷ்னலாக எழுதியிருக்கிற மாதிரி ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. உங்களுக்குன்னு ஒரு பாட்டில் வாங்கி வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து அந்த மாதிரி பாட்டிலில் தண்ணி குடிச்சு பழகுங்க. இந்த டம்ளரில் குடிக்கிறது, சொம்பில் குடிக்கிறது அதெல்லாம் விட்டுட்டு பாட்டிலில் குடிச்சு பழகுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு தெரியும் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு தண்ணி குடிச்சிருக்கீங்க. 1 லிட்டர் குடிச்சிருக்கீங்களா, 2 லிட்டர் குடிச்சிருக்கீங்களா, உங்கள் உடம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி நீங்கள் குடிச்சிருக்கீங்களா இல்லையா அப்படின்னு உங்களுக்கு அப்போ தான் வந்து தெரியும். அதனால தான் இந்த மாதிரி ஒரு பாட்டில் வாங்கி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்போ தான் உட்காந்துருப்போம். ஸோ அப்போ தான் வந்து ஏதாச்சும் ஸ்வீட்டாக சாப்பிட்லாமே, ஏதாச்சும் ஜங்க்கு சாப்பிட்லாம் அப்படின்னு தோணும். முறுக்கு சாப்பிட்றது இல்லை ஏதாச்சும் ஸ்வீட்டாக சாப்பிட்லாமே அப்படின்னு தோணும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து மைண்டில் தோணிருச்சு, உங்களுக்கு வந்து ஜங்க் அந்த கிரேவிங்ஸ் வருது அப்படின்னா அதை வந்து நீங்கள் டைவர்ட் பண்ணணும். வீட்டில் ஏதாச்சும் ஜங்க் இருக்குது அப்படின்னு அதெல்லாம் தேடாமல் உங்களோட மைண்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். உங்களை நீங்கள் வந்து டைவர்ட் பண்ணணும். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எனக்கு வந்து பாட்டு கேட்கறது பிடிக்கும். பாட்டு கேட்க பிடிக்கும். வீடை வந்து கிளீன் பண்ணுறது, ஆர்கனைஸ் பண்ணுறது, இங்கே இருக்கிறத வந்து மாற்றி வைக்கிறது, அங்கே இருக்கிறத மாற்றி வைக்கிறது, எனக்கு வந்து அந்த மாதிரி பண்ணுறது பிடிக்கும். ஸோ எனக்கு வந்து ஏதாச்சும் கிரேவிங்ஸ் தோணுது அப்படின்னா நான் வந்து மோஸ்ட்லி அந்த மாதிரி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்னு இருக்கும் இல்லையா, பாட்டு கேட்குறதோ இல்லைன்னா வந்து நடக்கிறது, கிளீனிங், என்ன உங்களுக்கு பிடிக்குமோ அதில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணால் அந்த கிரேவிங்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக போயிடும். அதே மாதிரி எப்போவுமே வந்து ஒரு டிஃபன் பாக்ஸ், உங்களுக்குன்னு ஒரு டிஃபன் பாக்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கேரட்டை வந்து குட்டி குட்டியாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு ஃப்ரூட்ஸ் வந்து ரெடியாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து பசிக்குது இல்லை கிரேவிங்ஸாக இருக்குது அப்படின்னா அந்த டைமில் வந்து அந்த டிஃபன் பாக்ஸ் உங்களுக்கு தெரியும், சரி நம்ம வந்து நமக்காக இது ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் அப்படின்னு. ஸோ அதில் வந்து நீங்கள் கேரட்டோ இல்லை 1-2 தேங்காய் சில்லோ இல்லை ஃப்ரூட்ஸோ வாழைப்பழமோ ஏதாச்சும் ஒன்று அந்த மாதிரி ஏதாச்சும் நல்ல விஷயங்களை சாப்பிடுங்க. எதுக்காக தேங்காவும் கேரட்டும் சொல்கிறேன் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் ஹார்டான ஒரு ஐட்டம். ஸோ அதை நீங்கள் வந்து சாப்பிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இங்கே வலி வர ஆரம்பிச்சிடும். அது நல்லா நம்ம மென்று சாப்பிடும்போது வலிக்கும், இந்த சைடில் வலிக்கும். அந்த கிரேவிங்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு போயிடும், கண்ட்ரோல் ஆகிடும். அதனால தான் கேரட்டும் தேங்காய் சில்லும் எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னேன். எப்போ பார்த்தாலும் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டு அந்த ஃப்ரூட்டில் வந்து இனிப்பு தானே இருக்கும், நேச்சுரல் ஸ்வீட் தானே, அது சாப்பிட்டு எனக்கு வந்து போர் அடிக்குது, எனக்கு ஏதாச்சும் வந்து ஸ்பைசியாக சாப்பிடணும் அப்படின்னு சம்டைம்ஸ் தோணும் இல்லையா. ஸோ அப்போ வந்து நீங்கள் நான் வெஜிடேரியனாக இருந்தால் சிக்கன் சூப் செஞ்சு சாப்பிடுங்க, வெஜிடேரியனாக இருந்தால் வெஜ் சூப் செஞ்சு சாப்பிடுங்க. நான்வெஜ் சூப்பும் வெஜ் சூப்பும் நான் ஆல்ரெடி சேனலில் போட்டிருக்கிறேன். லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், மேலேயும் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லா வேலையும் முடிச்சுட்டு நமக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும் இல்லையா. ஸோ அந்த டைமில் வந்து கொஞ்சம் தூரம் நடங்க. நீங்கள் நடக்கிறதையும் அந்த நோட்டில் வந்து நோட் பண்ணி வைங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த நோட்டில் நோட் பண்ணி வைங்க. எவ்வளோ நேரம் நடந்திருக்கீங்க அப்படின்னா அதையும் நோட் பண்ணி வைங்க. எவ்வளோ தண்ணி குடிச்சிருக்கீங்கன்னு நோட் பண்ணி வைங்க. மார்னிங் இருந்த வெயிட்டையும் நோட் பண்ணி வைங்க. நைட்டு வந்து படுக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ வெயிட் இருந்தீங்க அப்படின்னு நோட் பண்ணி வைங்க. உங்களுக்கு வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்கும், உங்களால் வந்து சின்னதாக ஒரு ஒர்க் அவுட் பண்ண முடியும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நம்ம வீட்டில் எல்லார்கிட்டையுமே வந்து கண்டிப்பாக ஸ்கிப்பிங் ரூட் இருக்கும். உங்களால் முடியும் அப்படின்னா ஸ்கிப்பிங் பண்ணுங்க. ஒரு 5-10 நிமிஷத்துக்கு மட்டும் பண்ணால் போதும், நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். ஏன்னா நம்ம டயட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து நீங்கள் சின்னதாக ஒரு ஒர்க் அவுட் பண்ணாலும் ரொம்ப எஃபெக்டிவாக உங்களுக்கு கடகடன்னு வெயிட் லாஸ் ஆகும். நான் அந்த மாதிரி எதுவுமே பண்ணல, நான் ஒத்துக்கிறேன். நான் வந்து ஃபுல்லாக டயட் தான் இருந்தேன். டயட் இருந்து தான் வந்து நான் வெயிட்டை குறைச்சேன். இப்போ வரைக்கும் கூட நான் எந்த ஒர்க் அவுட்டும் பண்ணுறது கிடையாது. நான் பண்ணுற ஒரே விஷயம் வந்து நாங்கள் இருக்கிற வீடு வந்து டியூப்ளெக்ஸ் அப்படிங்கிறனால ரெண்டு ஃப்ளோர் இருக்குது, 2 ஃப்ளோருக்கு அப்புறம் மாடி இருக்குது. ஸோ அது ஏறி இறங்கியே வந்து எனக்கு அது ஒரு எக்ஸசைஸ் மாதிரி. கீழே இறங்குறது, மேலே ஏறுறது, அதுக்கப்புறம் மாடி, ஸோ அதுவே வந்து எனக்கு ஒரு எக்ஸசைஸ் மாதிரி. ஸோ அதனால தனியாக நான் வந்து எதுவுமே பண்ணுறது கிடையாது, டயட் மட்டும்தான். நாங்கள் வந்து மார்னிங் 7 மணிக்குள்ளே சாப்பிடுவோம்னு சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி லன்ச் வந்து 12:30 மணி இல்லைன்னா 1 மணிக்குள்ள முடிச்சிருவோம். அதே மாதிரி நைட்டுக்கும் வந்து மேக்ஸிமம் வந்து 7 to 7:30 அந்த டைம்ல வந்து டின்னரும் முடிச்சிருவோம். தூங்குறதுக்கு டைம் நிறைய இருக்கும், 10:30, 11 மணி, 11:30 மணி,
அந்த மாதிரி தான். ஸ்கூல் டைமா இருந்தாலுமே தூங்குறதுக்கு கொஞ்சம் லேட் தான் ஆகும். அதுக்கப்புறம் மார்னிங் எப்பவும் போல 5:30 மணிக்கு எந்திரிக்கிறது. என்னோட டைமிங் வந்து அந்த மாதிரி தான். நைட்டு சாப்பிட்றது வந்து உங்களுக்கு இட்லி இல்லைன்னா தோசை அந்த மாதிரி சாப்பிடணும் அப்படின்னா ஹை ப்ரோட்டீன் தோசை வந்து நான் நிறைய சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கிறேன். லிங்க் வந்து மேலேயும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். செக் பண்ணி பார்த்து கண்டிப்பாக வந்து செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து ப்ரோட்டீனும் ஃபைபரும் நிறைஞ்ச இட்லி ரெசிபி வேணும் அப்படின்னாலும் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க, சீக்கிரமே அப்லோட் பண்றேன். அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு வீட்டுல வந்து ஜங்க் ஃபுட் வந்து வாங்கி வைக்காதீங்க. பசங்க வந்து ஒத்துக்க மாட்டாங்க தான். அவங்க ஏதாச்சும் ஒரு 2 ஜங்க் வந்து கேட்பாங்க, சிப்ஸ் வேணும் இல்ல வந்து குட்டி முறுக்கு வேணும் அப்படின்னு ஏதாச்சும் ஒண்ணு கேட்பாங்க. ஸோ அவங்களுக்காகவாச்சும் 1-2 வெளியே வாங்க வேண்டிய ஒரு அவசியம் வரும். ஸோ கிரேவிங்ஸ் வரும்போது இருக்கேன் அப்படின்னு நம்ம சாப்பிடக்கூடாது. நம்ம வெயிட் கண்ட்ரோல் ஆகணும்னா நம்ம வாய் ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல் ஆகணும். ஸோ அது நம்ம கையில தான் இருக்கு, நம்ம தான் கண்ட்ரோலா இருக்கணும். அதே மாதிரி சுகர் வந்து முடிஞ்ச அளவுக்கு சுகர் வந்து கம்மி பண்ண பாருங்க. நான் வந்து காஃபி இந்த டம்ளர்ல தான் குடிக்கிறேன் இல்லையா. காஃபி குடிச்சாலுமே வந்து இப்போ வந்து கருப்பட்டியில தான் நான் காஃபி குடிச்சிட்டு இருக்கேன். கருப்பட்டியா இருந்தாலுமே அது வந்து சர்க்கரை தான். ஸோ வந்து நீங்க ஒயிட் சுகரா இருந்தாலும் சரி, ப்ரௌன் யூஸ் பண்ணாலும் சரி, கருப்பட்டி, வெல்லம் நீங்க எது யூஸ் பண்ணாலுமே சர்க்கரை வந்து சர்க்கரை தான். ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப கம்மியா யூஸ் பண்ண பாருங்க. ஸ்வீட்ஸ் அப்புறம் ஜங்க் ஃபுட்ஸ் இதெல்லாம் வந்து கண்டிப்பா அவாய்ட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு வீட்லயே செஞ்சு சாப்பிடுங்க. சீட் டே வந்து வாரத்துக்கு ஒரு நாள் சண்டே வந்து சீட் டே வச்சுக்கிறதுனா அப்படின்னா வச்சுக்கோங்க. அந்த டைம்ல வந்து சமோசா சாப்பிடுறது இல்லைன்னா பப்ஸ் சாப்பிடணும் அப்படின்னு ஏதாச்சும் உங்களுக்கு என்ன சாப்பிடணும்னு தோணுனாலும் எல்லாருமே வீட்டுல செஞ்சு சாப்பிடுங்க. ஏன்னா வீட்டுல செஞ்சா நம்ம நல்லா பார்த்து நல்லா ஆரோக்கியமா சமைப்போம். அதனால முடிஞ்ச அளவுக்கு வீட்லயே சமைங்க. அதே மாதிரி வீட்டுல வந்து ஜங்க் ஃபுட் வந்து வாங்குறத அவாய்ட் பண்ணுங்க. அதுக்கு பதிலாக அந்த நீங்களே வந்து இந்த ட்ரை ஃப்ரூட் லட்டு பண்றது இல்ல வந்து பசங்களுக்கு ஹெல்தியா ஏதாச்சும் செஞ்சு கொடுங்க. அவங்களுக்குமே வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. சும்மா இந்த சிப்ஸ் சாப்பிட்றதுக்கு பதிலா பசங்களுக்கு நீங்களே ஏதாச்சும் வீட்டுல செஞ்சு கொடுங்க. ராகி மாவுல வந்து ஒரு பேன் கேக்கோ இல்ல கருப்பு கவுனி அரிசியில ஒரு பேன் கேக்கோ கொழுக்கட்டையோ இந்த மாதிரி உங்களால வந்து உங்க பசங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்தியா கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுங்க. ஜங்க் ஃபுட் வாங்குறதும் கட் ஆகும், நீங்களும் சாப்பிட மாட்டீங்க, உங்க பசங்களுக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி நைட்டு வந்து நீங்க 8 மணிக்கு சாப்பிட்றீங்க அப்படின்னா சாப்பிட்டு 2ல இருந்து 3 மணி நேரம் கண்டிப்பா வந்து தூங்கக்கூடாது. அட்லீஸ்ட் ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறமா தான் தூங்குற மாதிரி பாத்துக்கோங்க. 8 மணிக்கு சாப்பிட்றீங்க அப்படின்னா 10-10:30 தூங்கினா ஓகே தான். சாப்பிட்ட உடனே போய் தூங்கிடாதீங்க. அவ்வளவுதாங்க. இந்த வீடியோல வந்து கொஞ்சம் வெயிட் லாஸ்க்கு டிப்ஸ் தான் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கோகிலா கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.